ஜீசஸ். தீமை செய்தோர் முன்பிலே நன்மை மாத்திரம் செய்பவரே, உருக்குலைந்த நேரத்திலே உருக்குலைந்த திலே உடனிருந்து தேற்றினீரே, உடனிருந்து. எங்கள் அன்பு நிறைந்த பிதாவே, இந்த நாளிலே எங்களோடு பேசும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிற நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. இந்த இரண்டாவது வார ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்களை தேவன் ஆசீர்வதிப்பாராக. இதை மீடியாவில் கேட்கிற ஒவ்வொரு விசுவாச மக்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. 1ஆம் தேதியே தான் எல்லா ஆசீர்வாதமும் கொடுத்து முடிச்சிருவாருலாம் கிடையாது. அவர் ஒவ்வொரு நாளுக்குரிய ஆசீர்வாதத்தை ஒவ்வொரு நாள் வச்சுருக்காரு. 1ஆம் தேதியே எல்லாத்தையும் மூட்டை முடிச்செல்லாம் கட்டி கொடுத்துருவாருன்னு எதிர்பார்க்காதீங்க. ஹல்லேலூயா. அப்படியெல்லாம் செய்ய மாட்டார். அன்றன்றுள்ள ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். அதுதான் தேவனுடைய வழிநடத்துதல். இந்த வருடம் கனப்படுத்துகிறவர்களை கனப்படுத்தும் வருடம். ஹல்லேலூயா. கனப்படுத்துகிறவர்களை கனப்படுத்தும். நீங்கள் கர்த்தரை கனப்படுத்தினீங்கன்னா கர்த்தர் உங்களை என்ன செய்வார்? கனப்படுத்துவார். நான் உங்கள் கார்டில் ஒரு வசனம் இருக்குது, பார்த்துருக்கீங்களா? கனப்படுத்துகிறவர்களை கனப்படுத்துவேன், கனவீனப்படுத்துகிறவர்கள் அசட்டை பண்ணுகிறவர்கள். வாசிங்க பார்க்கலாம் அந்த வசனத்தை. இந்த வருஷத்தினுடைய அந்த இதை நம்ம வாசித்துக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் நிறைய பேருக்கு புரியும். என்னன்னு போட்டிருக்கு? அசட்டை பண்ணுகிறவர்கள் கனஈனப்படுத்தப்படுவார்கள். வாசிங்க, அதிகாரம் வசனம் சொல்லி வாசிங்க. பார்த்தீங்களா? உங்கள் கார்டெல்லாம் உங்கள் பைபிள் இருந்துச்சுன்னா அந்த கார்டிலே இருக்குது. கார்டு தான் பைபிள் இல்லையே, வீட்டில் இருக்கே. ஹல்லேலூயா. 2:9, 1 சாமுவேல் 2:9 வாசிங்க. 2:30. என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன், என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் கனவீனப்படுவார்கள். கனவீனப்பட வேண்டாம். நீங்கள் இந்த வருஷம் கனப்பட வேண்டும். அந்த நோக்கத்துக்காக தான் பிரசங்கம். கனவீனம் அடைஞ்சிடக்கூடாதுன்னு எச்சரிப்புக்கான வார்த்தை சொல்லும் பொழுது ஐயோ இப்படி சொல்லிட்டாருன்னு சொல்லக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், என்னை எச்சரித்து கர்த்தர் சரியான பாதையை நடத்துகிறாரு, நான் அசட்டையாக இருக்க மாட்டேன்னு முடிவு பண்ணும்பொழுது நிச்சயமாக நீங்கள் கர்த்தரால் கனப்படுத்தப்படுவீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு நாம் வாக்குத்தத்த வசனத்தை வாசித்துட்டு இந்த வாரத்துக்குரிய செய்திக்கு நம்ம போகலாம். உபாகம புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். அதில் எப்படி போட்டிருக்கிறது என்று சொன்னால், எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் உங்களை புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன் என்றும் நான் உங்களுக்கு சொன்னபடியே நீ உன் தேவனாகிய கர்த்தராகிய எனக்கு பரிசுத்த ஜனமாய் இருப்பாய் என்று அவர் இன்று உனக்கு சொல்லுகிறார். போன வருஷமும் இந்த பரிசுத்தம் தான், இந்த வருஷம் பரிசுத்தம் தான். வர்ற வரைக்கும் என்னதான்? பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாக இருக்கட்டும். அசுத்தமாக இருக்கிறவன் அசுத்தமாக இருக்க பரிசுத்தமாகன்னு சொல்லலை. பரிசுத்தத்தை விரும்பாமல் அசுத்தத்துக்கு போகிறவன் அசுத்தமாக இருந்துட்டு போகிறான்னு விட்டுறாரு. நீதி பிரசங்கித்துட்டோம், நீதிக்கு கீழ்ப்படியல, ஆனால் சொல்கிறார் அநீதி உள்ளவன் இன்னும் செஞ்சுட்டு போகிறான், விட்டுருங்க. அசட்டையாக இருக்கிறான், இருந்துட்டு போகிறான். இப்படி எல்லாம் நெகட்டிவ் எடுத்து பார்த்தீங்கன்னா போகிறான்னு விட்டுறாரு. ஹல்லேலூயா. இந்த வருஷத்தில் யார் கர்த்தரை உண்மையாய் கனம் பண்ணுகிறார்களோ அவர்களை கர்த்தர் கனம் பண்ணுவார். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஒரு வசனத்தை நம்ம தியானத்துக்காக எடுத்துக்கொள்வோம். கொலோசியர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். கொலோசியன் சாப்டர் 3 verse 15. ரொம்ப ஸ்லோவாலாம் எடுக்கக்கூடாது.
தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆளக்கடவது, உங்கள் இருதயங்களை ஆளக்கடவது. இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாய் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். நன்றி அறிதல் உள்ளவர்களாயும் இருங்கள். நன்றி அறிதல் உள்ளவர்களாய் இருங்கள். அல்லேலூயா. என்ன போட்டிருக்க? என்ன நம்ம ஆளுகை செய்யணுமா? தேவ சமாதானம். உங்களுக்கு எவ்வளோ உபத்திரம் வந்தாலும் எனக்கு நிம்மதி இல்லையே, சந்தோஷம் இல்லையே அப்படின்னு சொல்லவே முடியாது. ஏன்னா நம்ம ரட்சிக்கப்பட்ட காலத்திலிருந்து தேவன் நமக்கு கொடுக்குற சந்தோஷ சமாதானத்தை அவர் எடுக்கிறதே கிடையாது. அப்போ எது ஆளுகை செய்ய நம்ம விட்டு கொடுக்கணும்? தேவ சமாதானம் உங்கள் இருதயத்தை ஆளுகை செய்வதாக. இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாய் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். நன்றி அறிதல் உள்ளவர்களாயும் இருங்கள். அந்த சமாதானம் எப்பயுமே இருக்கணும்னா என்ன இருக்குன்னா, எப்பயுமே நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. 3 வார்த்தைகள் இங்கிலீஷில் பிரிக்க முடியாது. ப்ளீஸ், சாரி, தேங்க்யூ. இந்த 3 வார்த்தை எப்பொழுதுமே எல்லாருமே இங்கிலீஷ் தெரியாதவங்களும் போயிடுவேன். அப்போ இந்த 3 வார்த்தைகளை, இன்னொரு வார்த்தை கடைசி என்னது, எல்லா காரியம் முடிச்சோன்னு என்ன போடுறோம்? தேங்க்யூ அப்படின்னு போடுறோம். பைபிளில் தேங்க்யூ சொல்லுங்கன்னு சொல்லவே இல்லை. பைபிளில் ஹலோ எப்படி இருங்க? நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருங்கன்னா அந்த தேங்க்யூ சொல்லக்கூடிய செயல்களை செய்யுங்கன்னு சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு என்ன, இந்த தேங்க்யூவில் இருக்கிற பெரிய பிரச்சனை என்னென்னா, தேங்க்யூ சொல்லிட்டு அதோட முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறாங்க. அவங்க ஒரு ஹெல்ப் பண்ணாங்க, நான் என்ன சொல்லிட்டேன்? இப்போ ஒரு 1000 ரூபா மதிப்புள்ள ஒரு பொருளை யாருக்க ஒருத்தவங்க கொடுக்குறோன்னு வைங்களேன். கொடுத்தோன்னு அவன் வாங்கிட்டு என்ன சொல்லுவாங்க? தேங்க்யூன்னு சொல்லிட்டாங்க. பரிசுனாக்க பரவாயில்ல, ஒரு உதவி என்பதை நன்றி அவர்கள் கடைசி செகண்ட் வரைக்கும், வாழ்நாள் கடைசி செகண்ட் வரைக்கும் மறக்காமல் இருக்காங்க பாருங்க. அதுக்கு பேர் என்னது? நன்றி அறிதல் உள்ள இருதயம். அல்லேலூயா. நம்முடைய தலைமை பாஸ்டர் பிரதாப் சிங் அவர்கள் என்னுடைய மேரேஜுக்கு என்ன பண்ணார்னா, அவர் ஒரு பொக்கே ஆர்டர் பண்ணி அந்த பொக்கேவை கொண்டு வந்து அந்த ஃபுல் பீட்டில் வச்சார். இன்னை வரைக்கும் மறக்க முடியாது. அதனால் அவருக்கு இன்னை வரைக்கும் நன்றி அறிதல் உள்ளவனாக இருக்கிறேன். நான் அதை எதிர்பார்க்கவே இல்லை. அவ்வளோ பெரிய மனுஷன். அல்லேலூயா. நம்ம சின்னதாக கூட இருக்கலாம், சாகிற வரைக்கும் நன்றியாக இருக்கணும். பைபிளில் தேங்க்யூ சொல்லிட்டு கடந்து போங்கன்னு சொல்லலை, கடைசி வரைக்கும் நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருங்கள் அப்படின்னு சொல்லி இருக்கிறது. இருதயத்தில் கைவி சொல்லுங்க. நான் தேங்க்யூ சொல்லிட்டு போகிறதுக்காக அழைக்கப்படவில்லை. கடைசி வரைக்கும் கர்த்தர் செய்ததற்கும் சபை செய்ததற்கும் ஊழியர் செய்ததற்கும் நன்றி அறிதல் உள்ளவளாக இருப்பதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறேன். அல்லேலூயா. அப்ப இந்த வசனத்தை எல்லாரும் படிங்க, சேர்ந்து படிங்க பார்க்கலாம். தேவ சமாதானம் நீங்கள் அழைக்க நன்றி அறிதல் உள்ளவர்களாகவும் இருங்கள். ரோம நாட்டு சபைக்கு எழுதும்பொழுது பவுல் ஒரு விஷயத்தை எழுதுகிறார். என்ன எழுதுறாருன்னு பாருங்க. ரோமர் 16ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனத்தை கவனிங்க. ரோமர் 16:4 அந்த காலத்து விசுவாசிங்க எப்படி ஊழியரை கனப்படுத்தி இருக்கிறாங்க, எப்படி அவங்க ஒரு என்ன சொல்றது, தங்களை அர்ப்பணித்து இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இருக்கோம். வாசிங்க. அவர்கள் என் பிராணனுக்காக தங்கள் கழுத்தை கொடுத்தவர்கள், தங்கள் கழுத்தையும் கொடுத்தவர்கள் எப்படியா? என்னுடைய பிராணனுக்காக தங்கள் கழுத்தை கொடுத்தவர்கள். அவர்களை பற்றி நான் மாத்திரமல்ல புறஜாதியாரில் உண்டான சபையார் எல்லாரும் நன்றி அறிதல் உள்ளவர்களாய் இருக்கிறார்கள். நல்லா கவனிங்க. பவுலை வெட்ட வரேன்னு சொன்ன உடனே அங்க இருக்கிற மக்களை எங்களை வெட்டுங்கன்னு கொண்டாந்து கழுத்தை கொடுத்தாங்களா? யாருக்காக?
பரிசுத்த அப்போஸ்தலர் பவுலுக்காக அவரை வெட்டுறாது எங்களை வெட்டுங்கன்னு எல்லாரும் வந்து கழுத்தை கொடுத்தாங்களா. கழுத்தை கொடுத்தாங்கன்னா என்னமோ மாலை போடுறதுக்கு கிடையாது, வெட்டுறதுக்கு. அல்லேலூயா. இங்கே கழுத்தை கொடுக்குறோம்னா தாலி கட்டுறதுக்கு கொடுப்பாங்க, இல்லை மாலை போடுறதுக்கு தான் கொடுப்பாங்க கழுத்தை. ஆனால் அங்கே பாருங்க, பரிசுத்த பவுல் சொல்றாரு, என்னுடைய பிராணனுக்காக தங்கள் கழுத்தை கொடுத்தவர்கள் என்பதற்கு புறஜாதியில் இருக்கிற சபையார் சாட்சியா இருக்கிறார்கள். அதுக்கு பேர் தாங்க நன்றி அறிதல். நம்மளை ரட்சிப்புக்குள்ள நடத்திட்டானே இந்த மனுஷன், நம்மளை ஆசீர்வாதத்துக்குள்ள நடத்தியிருக்காரு இந்த மனுஷன், நம்முடைய ஆசீர்வாதத்துக்கு காரணமா இந்த மனுஷன் இருக்கிறார் என்று கழுத்தை கொடுத்தார்கள். அதான் உண்மையான நன்றி அறிதல். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த காலத்து விசுவாச மக்கள் ஊழியருக்காக உயிரையே கொடுக்க முன் வந்ததுனால தான் எத்தனை பாடுகள், எத்தனை உபத்திரவங்கள், எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் பரிசுத்த பவுல் ஓடிக்கொண்டே இருந்தார். இப்படி ஒரு மக்கள் நமக்கு கிடைச்சிருக்காங்களே, நாம இந்த மக்களுக்காக என்ன வேணா செய்யலான்னு இறங்கி ஓடினார். எப்படி இருக்கணும்? நன்றி சொல்லிட்டு போகக்கூடாது, நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. இந்த 2 வசனத்திலே நீங்க பார்க்கும் பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறதுக்கு முன்பதாக உங்கள் விசுவாசத்தை கண்டிப்பாக சோதிப்பார். எப்பயுமே கர்த்தர் கொடுத்துட்டு தான் அதுக்கப்புறம் கேட்பாரு, கொடுக்காம கேட்க மாட்டாரு. அல்லேலூயா. இங்க 1 பேதுரு புத்தகம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை கவனியுங்கள். உங்கள் அதை பார்க்கிலும் விலையேற பெற்றதாய் இருக்கிற உங்கள் விசுவாசம் அழிந்து போகிற பொன் அக்கினினாலே சோதிக்கப்படும். அதை பார்க்கிலும் விலையேற பெற்றதா இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். ஹல்லேலூயா. இந்த 3 விஷயமும் நமக்கு வரணும் பரலோகத்தில் சொன்னா, ஃபர்ஸ்ட் தேவனை கனப்படுத்த வேண்டும், 2வது சபையை கனப்படுத்த வேண்டும், 3வது ஊழியரை கனப்படுத்த வேண்டும். என்னை கனப்படுத்துகிறவர்களை நான் கனப்படுத்துகிறேன்னு சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. ஏன்னா தேவ ஜனங்கள் இன்றைக்கு வசனத்துக்கு புறம்பாக வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. சபையை எல்லாரும் பயன்படுத்துறாங்க, ஆனால் சபைக்கு எல்லாரும் பயன்படுறாங்களான்றது கேள்விக்குறியா இருக்கிறது. சபை எல்லாரையும் கனப்படுத்துகிறது, ஆனால் சபையை எல்லாரும் கனப்படுத்துறான்றது கேள்விக்குறியாக இருக்கிறது. சபை எல்லாருக்கும் உதவுகிறது, ஆனால் சபைக்கு எல்லாரும் உதவுகிறார்கள் என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது. இதுக்கு பதில் அவரவர் தான் சொல்ல முடியும். ஏனென்றால் தேவன் இந்த ஆண்டிலே கனப்படுத்துகிறவர்களை உச்சகட்டத்தில் வைப்பார். அல்லேலூயா. ஒரு உதாரணத்தை கூட நம்ம வாசிக்கலாம். 1 சாமுவேல் புத்தகம் 25ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 1 சாமுவேல் சாப்டர் 25 அதை எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னா, தாவீது ஒரு கிரியை அங்கே செய்கிறார். அங்கே ஒரு சம்பவம் நடக்குது. 1ஆம் வசனத்தில் சாமுவேல் மரணம் அடைந்தான். என்னன்னு போட்டிருக்கு? சாமுவேல் மரணம் அடைந்தான். இஸ்ரவேல் எல்லாரும் கூடி வந்து அவனுக்காக துக்கம் கொண்டாடி ராமாவில் இருக்கிறவனுடைய வளைவிலே அவனை அடக்கம் பண்ணினார்கள். தாவீது எழுந்து பாரான் வனாந்தரத்துக்கு புறப்பட்டு போனான். என்ன புரியுது உங்களுக்கு? தாவீது மிகப்பெரிய ஒரு ஊழியரை இழக்கிறான். அந்த சாமுவேல் தான் யாரை அபிஷேகம் பண்ணது? தாவீது ஆடு மேய்ச்சிட்டுக்குள்ள கூப்பிட்டு அபிஷேகம் பண்ண மனுஷன் ரொம்ப பெரிய கவலையில் இருக்கார். ரொம்ப பெரிய கவலையில் இருக்கார். யாரு? தாவீது. நிற்க கூட முடியல, அவ்வளோ பலவீனம். ஏன்னா தன்னை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ண ஒரு மனிதன் இறந்து போயிட்டான்ற மிகப்பெரிய துக்கத்தில் இருக்கிறார். எழுச்சி எங்க போறாரு? இதெல்லாம் பார்த்துட்டு அடக்கெல்லாம் முடிச்சுட்டு எங்க போறாரு? பாரான் வனாந்தரத்துக்கு போறாரு. அந்த மனுஷனுடைய மனநிலை எப்படி இருக்கும்? சந்தோஷமா இருக்குமா, துக்கமா இருக்குமா, டென்ஷனா இருக்குமா, ஃப்ரீயா இருக்குமா? டென்ஷனா இருக்கும். இந்த சமயத்தில் தாவீதுக்கு ஒரு உதவி தேவைப்பட்டது. தாவீதுக்கு ஒரு உதவி தேவைப்பட்டது. இங்க கவனிங்க, வாசிக்கிறேன், கவனிங்க. 2ஆம் வசனம். மகோனிலே ஒரு மனுஷன் இருந்தான், அவனுடைய தொழில்துறை கர்மேலில் இருந்தது. அந்த மனுஷன் மகா பாரி குடித்தனக்காரனாய் இருந்தான்.
அவனுக்கு 3000 ஆடுகளும் 1000 வெள்ளாடுகளும் இருந்தது. அவன் அப்பொழுது கர்மேலில் தன் ஆடுகளை மயிர் கத்திக்கொண்டு இருந்தான். அந்த மனுஷனுக்கு நாபால் என்றும் அவன் மனைவிக்கு அபிகாயில் என்று பெயர். அந்த ஸ்திரீ மகா புத்திசாலியும் ரூபவதியுமாய் இருந்தாள். அந்த புருஷனோ முரடனும் துரக்கிரதக்காரனுமாய் இருந்தான். அவன் காலேப்புடைய சந்ததியான். நாபால் தன் ஆடுகளை மயிர் கத்திருக்கிற செய்தியை வனாந்திரத்திருக்கிற தாவீது கேட்டபொழுது தாவீது 10 வாலிபரை அழைத்து, நீங்கள் கர்மேலுக்கு போய் நாபால் இடத்தில் சென்று என் பெயரை சொல்லி அவன் சுக செய்தி விசாரித்து அவனை நோக்கி, நீர் வாழ்க, உமக்கு சமாதானம், உம்முடைய வீட்டுக்கு சமாதானம், உமக்கு உண்டான எல்லாவற்றுக்கும் சமாதானம் உண்டாவதாக என்று அவனை வாழ்த்தி, இப்பொழுது ஆடுகளை மயிர் கத்திருக்கிறவர்கள் உம்மிடத்தில் இருக்கிறார்கள் என்று கேள்விப்பட்டேன். உம்முடைய மேய்ப்பர் எங்களோட கூட இருந்தார்கள். அவர்கள் கர்மேலிலே இருந்த நாளெல்லாம் நாங்கள் அவர்களை வருத்தப்படுத்தவில்லை. அவருடைய பொருள் ஒன்றும் காணாமல் போனதும் இல்லை. உம்முடைய வேலைக்காரரை கேளும், அவர்கள் உமக்கு சொல்லுவார்கள். ஆதலால் இந்த வாலிபர்களுக்கு உம்முடைய கண்களிலே தயவு கிடைக்க வேண்டும். நல்ல நாளில் வந்தோம். உம்முடைய கைக்கு உதவுவதை உம்முடைய ஊழியக்காரருக்கும் உம்முடைய குமாரனாகிய தாவீதுக்கும் கொடுக்கும்படி வேண்டுகிறேன் என்று சொல்லுங்கள் என்றான். தாவீது களைச்சு போயிருக்காரு. 10 பேர் அனுப்பி கொஞ்சம் சாப்பாடு வாங்கிட்டு வாங்கப்பா. நாபால் மயிர் கத்திச்சிட்டு இருக்கிறான். அப்படின்னா என்னன்னா, இந்த குளிர்காலம் மழைக்காலம் முடிந்து மத்திய கிழக்கு பகுதியில் இருக்கிறவர்கள் சரி, நம்ம நாட்டில் சரி, கிளைமேட்டு கரெக்டாக தான் இருக்கும். ஏப்ரல் மே மாதங்களில் அந்த ஊல்ஸ், அதாவது அந்த முடிகளெல்லாம் அகற்றுகிறதுக்கான ஒரு பண்டிகையாக கொண்டாடுவாங்க. இப்போ 3000 + 1000 4000 ஆடு, கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு டெய்லி கறி விருந்து தான். ஏன்னா அங்கே இருக்கிறவங்கெல்லாம் இந்த முடியெல்லாம் கொண்டு போய் வியாபாரம் பண்ணி பெரிய லாபத்தை எடுப்பாங்க. வருஷத்துக்கு ஒருக்கையோ 2 வருஷத்துக்கு ஒருக்கையோ அந்த ஆடுகள்லாம் முடிகளை எடுத்து கம்பளியெல்லாம் நம்ம போத்திக்கிறோம்ல, அந்த கம்பளியெல்லாம் இந்த செம்மறி ஆட்டு முடியிலிருந்து தயாரிக்கப்படுகிறது. அப்போ இது மாதிரி ஒரு ஃபெஸ்டிவல் கொண்டாடிட்டு இருக்கிறாரு. ஒரு மாதத்துக்கு அந்த மேய்ப்பர்களுக்கு எல்லாத்துக்குமே சாப்பாடு அங்கே தான். அந்த ஆட்டு மந்தைக்கு ஓனர் யாருன்னா நாபால். அவர் பார்க்குறாரு, ரைட்டு, எல்லாமே வேலை செஞ்சிட்ருக்காங்க, முடி கத்தரிச்சிட்டு இருக்கிறாங்க. 4000 ஆடு அதை மேய்க்கிறதுக்கு எப்படி ஒரு 100 பேர் இருப்பாங்க. 100 பேர்த்துக்கு பயங்கரமான விருந்து. அது மட்டும் இல்லை, சொந்தக்காரங்க போகிறவங்களாம் அது ஒரு செலப்ரேஷனாக கொண்டாடுறதுனால, ஃபெஸ்டிவலாக கொண்டாடுறதுனால எல்லாரும் சாப்பிட்டுட்டு போயிட்டு இருப்பாங்க. ஹலோ, நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? இப்போ தாவீது துக்கம், பசி, தாகம், பேர் இழப்பின் மத்தியிலே ஒரு உதவி கேட்குறார். ஏன் இவர் உதவி கேட்குறாரு? இன்னொருத்தன் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறான். அவனுக்கு போய் இவர் எதுக்கு நாம அவன்கிட்ட போய் கேட்கணும் அப்படின்னு நினைக்கலாம். நல்லா கவனிங்க. தாவீது வனாந்தரத்திலே சவுலுக்கு பயந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது கர்மேலிலே மேய்கிற ஆடுகளுக்கெல்லாம் தாவீது கூட இருக்கிறவர்கள் பாதுகாப்பு கொடுத்தார்கள். அப்படின்னா அவங்க மந்தையோடு கூட தங்கி பாதுகாத்தாங்க, எந்த பிரதிபலனும் எதிர்பாராமல். அது வசனத்தை நீங்கள் வாசிங்க. 1 சாமுவேலில் 25ஆம் அதிகாரத்தில் 21ஆம் வசனத்தை வாசிங்க, அப்போ புரியும் உங்களுக்கு. தாவீது ஜனங்களை நோக்கி, அவனுக்கு வனாந்தரத்தில் இருக்கிறதையெல்லாம் வீணாகவே காப்பாற்றினேன், அவனுக்கு உண்டானவைகள் எல்லாம் ஒன்றும் காணாமற் போகவில்லை என்றாலும் நன்மைக்கு பதிலாக அவன் எனக்கு தீமை செய்தான். அவன் எனக்கு என்ன செய்தானா? சரி, என்ன தீமை செய்தார் நாபாலு? வாசிங்க 25ஆம் அதிகாரத்தில். நாபால் தாவீதின் 10ஆம் வசனம். நாபால் தாவீதின் ஊழியக்காரருக்கு பிரதியுத்தரமாக, தாவீது என்பவன் யார்? ஈசாயின் குமாரன் யார்? தங்கள் எஜமான்களை விட்டு ஓடி போகிற வேலைக்காரர் இந்நாளில் அநேகருண்டு. எப்படி அவமானப்படுத்துறான் பாருங்க, பெரிய அவமானம். மாச கணக்கில் தங்கி வருஷ கணக்கில் இவனுடைய 4000 ஆடுகளை காப்பாற்றினது தாவீதுடைய வேலைக்காரர்கள். அதுக்கு கூலி வாங்கலை, இப்போ சாப்பாடு தான் கேட்குறான். அதை அவன் கொடுக்க மனசில்லை. இல்லாட்டி கூட பரவாயில்ல, இல்லைங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் எப்படி அவமானப்படுத்துகிறான். தாவீது யாருப்பா? அது ஈசாயின் குமார்னா யார் அது? அட ஆமாம்,
அந்த சவுல் ராஜா விட்டுட்டு ஓடி வந்தான்ல வேலைக்காரன், அவனா அப்படின்னு அவமானப்படுத்திட்டு என்ன சொல்றான், நான் என் அப்பத்தையும் நான் என் தண்ணீரையும் என் ஆடுகளை மயிர் கத்திக்கிறவர்களுக்காக நான் அடித்து சமைத்து பண்ணிவித்ததையும் எடுத்து என்னை இடத்தார் என்று நான் அறியாத மனுஷனுக்கு கொடுப்பனா? கொடுக்கவே மாட்டேன். இதை விட அவமானம் வேற எதுவுமே கிடையாது தாவீதுக்கு. ஏன்னா தாவீதுடைய மனுஷர்கள் அதெல்லாம் மேய்க்கிறாங்கன்னா ஒரு வருஷம் ஃபுல்லாக ஒரு இடத்துல ஆடுகளை மேய்த்து அங்கேயே மடக்குவாங்க. 4000 ஆடுகள் என்னும்பொழுது அங்கே நரிகள் வரும், ஓநாய்கள் வரும், காட்டு விலங்குகள் வரும், விஷப்பூச்சிகள் வரும். இது எல்லாவற்றையும் வராதபடி தாவீதின் நாட்கள் வருட கணக்கில் பாதுகாத்தார்கள். அதற்காக எந்த பிரதிபலனும் நாபாலுடைய வேலைக்காரர் செய்யவில்லை. இவர்களும் நாங்கள் இவ்வளோ நைட்டு ஃபுல்லாக பார்த்தோம்ல, ஒரு ஆட்டுக்குட்டியை தூக்கிட்டு போகிறோன்னு தூக்கிட்டு வரல. இப்பொழுது தாவீது மிகப்பெரிய நெருக்கடியில் இருக்கிறான். நல்லா கவனிங்க, நெருக்கடியின் மத்தியில் உதவுறது தான் உண்மையான உதவி. நெருக்கடியின் மத்தியில் காலில் வர்றதுக்கு பேர் உதவி கிடையாது. இங்கே நெருக்கடியின் மத்தியில் என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், பயங்கரமான நெருக்கடியை கொடுக்குறாரு. இப்போ என்ன நடக்குது இப்படி சொல்லிட்டு, அறியாத மனுஷனுக்கு தாவீது, அந்த தேசம் முழுதும் தாவீதுன்னா யாருன்னு தெரியும். ஏன்னா தாவீது கோலியாத்தை கொண்ட பிறகு எல்லாருக்குமே தெரியும், தெரியாத ஒருத்தருமே கிடையாது. ஆனால் இவன் அவமானப்படுத்த, தாவீது யாருமே தெரியாதுப்பா, யாருமே தெரியாத ஆளுக்கு நான் ஏன்பா என்னுடைய சாப்பாடு தண்ணி கறியெல்லாம் கொடுக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறான். தாவீதின் வாலிபர் இந்த வார்த்தைகள் எல்லாம் யாருக்கு கண்டு தாவீதுக்கு வந்து சொல்கிறார். அப்பொழுது தாவீது தன் மனுஷரை பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய செய்கை இங்கே சொல்லப்படுகிறது. இங்கே கவனிங்க, 14-15 வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, அந்த வேலைக்காரர்கள் தாவீது என்ன செய்தான்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஒருத்தர் ஒரு உதவி கேட்குறேன்னா, உதவியே செய்யாமல் உதவி கேட்டோம்னா அதுக்கு பேர் உதவி கிடையாது, அது எனாமா கேட்கறது அர்த்தம். இங்கே கவனிங்க 14 வசனம். அப்பொழுது இவ்வேலைக்காரில் ஒருவன் லாபானுடைய மனைவியாகிய அபிகாயை நோக்கி, இதோ உம்முடைய எஜமானுடைய சுகச்செய்தி விசாரிக்க தாவீது வனாந்தரத்திலிருந்து ஆட்களை அனுப்பினார். அவர்கள் பேரில் அவர் சீறினார். அந்த மனுஷரோ எங்களுக்கு மிகவும் உபகாரிகளாய் இருந்தார்கள். நிறைய உதவி செய்தாங்க. வனாந்தரத்தில் நாங்கள் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கும்பொழுது, நாங்கள் வெளியிலே இருக்கும்பொழுது அவர்கள் எங்களிடத்தில் நடமாடின நாளெல்லாம் அவர்கள் எங்களை வருத்தப்படுத்தினது இல்லை, நமது பொருட்களில் ஒன்றும் காணாமற் போனதும் இல்லை. வருத்தப்படுத்தினதும் இல்லை, காணாமற் போனதும் இல்லை. அவ்வளோ பாடுபட்டு இந்த மந்தையை பாதுகாத்தார்கள் தாவீதின் மேய்ப்பர்கள். நாங்கள் ஆடுகளை மேய்த்து அவர்களிடத்தில் இருந்த நாளெல்லாம் அவர்கள் இரவும் பகலும் எங்களை சுற்றிலும் மதிலாய் இருந்தார்கள். அவர்கள் எங்களை சுற்றிலும் என்ன செய்தார்கள்? மதிலாய் இருந்தார்கள். நன்றாய் கவனிங்க, இதை எல்லாமே யாருக்கு தெரியும்னா நாபாலுக்கு தெரியும், நாபாலுடைய மனைவிக்கு தெரியும். ஏன்னா அப்பப்போ ரிப்போர்ட்டை கொண்டு போய் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. ஏன்னா இந்த காலத்தில் தான் இப்படி மீடியாலாம் இருக்குது. அந்த காலத்தில் அப்பப்போ ஒரு வேலைக்காரர் வீட்டுக்கு போவான், வீட்டிலேருந்து வருவான், இங்கேருந்து வீட்டுக்கு போவான், ஆடு மாந்தைகள் எப்படி இருக்குன்னு சொல்லுவான், மறுபடியும் வீட்டிலேருந்து வருவான், தகவல் சொல்லுவான். இந்த ஆதி காலத்துலேருந்தே இந்த உளவு தகவல்கள் பரிமாறிக்கொண்டே இருப்பார்கள். இப்படி இருக்கிற சூழ்நிலையில் தாவீது மிகவும் கோபம் கொண்டு ஒரு காரியத்தை செய்வதற்கு துணிகிறான். அல்லேலூயா. அவன் என்ன சொல்கிறான் பாருங்க. அப்பொழுது தாவீது தன் மனுஷரை பார்த்து 13 வசனம், நீங்கள் அவரவர் உங்கள் பட்டயத்தை கட்டிக்கொள்ளுங்கள் என்றான். அவரவர் தங்கள் பட்டயத்தை கட்டிக்கொண்டார்கள். தாவீதும் தன் பட்டயத்தை கட்டிக்கொண்டான். ஏறக்குறைய 400 பேர் தாவீதுக்கு பின் சென்று புறப்பட்டு போனார்கள். 200 பேர் ரஸ்துக்கள் அண்டையிலே இருந்து விட்டார்கள். என்ன பயங்கர கோபம் வருது. ஒரு உதவியை நன்றி அறிதல் இல்லாத இந்த நாபால் இப்படி செய்துட்டானேன்னு வருது. ஆனால் இந்த கோபத்தை அடக்கினது நாபாலுடைய மனைவி. அல்லேலூயா. நன்றாய் கவனிங்கள், தேவன் நமக்கு செய்தது எப்படின்னா, தாவீது எப்படி நாபாலுக்கு செய்தது போல தேவன் நமக்கு ஏராளமான நன்மைகளை செய்திருக்கிறார். அதனால தான் முடிவு ஜெபம் எப்படி பண்ணுறோம்? நம்ம முடிவு ஜெபம் எப்படி பண்ணுறோம்? என் ஆத்துமாவே
இந்த ஜெபம் மட்டும் எல்லாம் தெளிவாக சொல்கிறீங்க. என்ன எப்படா முடிப்பாங்க, எப்படா ஓடலான்னு அவர் செய்த. ஆனால் மறந்துடுறோம்ல, மறக்கக்கூடாது தான் அந்த ஜெபத்தை பண்ணியிருக்கோம். ஆனால் கிளிப்பிள்ளை மாதிரி சொல்லிட்டு போயிடுறோம். ஆமீன் நான் சொன்ன உடனே அடுத்தது நீங்களே ஸ்டார்ட் பண்ணுற ஒரே ஒரு ஜெபம் இருக்குன்னா உலகத்தில் இந்த ஜெபம் தான். இப்போ நல்லா கவனிங்க, நாபாலுக்கு நன்றி இருந்ததுன்னா, ஐயோ அரசனுடைய அரண்மனையில் இருந்து வந்த தாவீது ஒரு உதவி கேட்டாரு, என்ன உதவி வேணுமோ அவருக்கு செய்யுங்கப்பான்னு சொல்லியிருக்கணும். ஆனால் இந்த மனுஷன் ஒரு உதவியுமே செய்யலை. நிறைய கவனிங்க, தேவன் செய்த நன்மைகளுக்கு நாம் நன்றியாய் திரும்ப அவருக்கு உபகாரங்களை செய்யாவிட்டால் நாமும் நாபாலை போன்ற மனிதர்கள் தான். அல்லேலூயா. இங்கு ஒரு வசனத்தை கூட நீங்கள் வாசிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இப்போ நீங்கள் வாசித்து பாருங்க, கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். ஏற்கனவே வாசித்த வசனத்தை ரிப்பீட் பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறேன். அங்க போட்டிருக்கு பாருங்க, தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களை ஆளக்கடவது. தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களை ஆளக்கடவது. இதற்கென்று நீங்கள் ஒரே சரீரமாக சரீரமாய் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். நன்றி அறிதல் உள்ளவர்களாயும் இருங்கள். அறிதல் உள்ளவர்களாக இருங்கள். அல்லேலூயா. நீங்க யோசித்து பாருங்க, இந்த சபை வரலன்னா எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டிருக்க முடியாது. வந்ததுனால நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க. வந்ததுனால நிறைய பேர் நிறைய வேலைக்கு போயிருக்கீங்க, நிறைய பேர் படிச்சிருக்கீங்க, நிறைய பேர் தேவனை பற்றி அறிந்திருக்கீங்க, நிறைய பேர் நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கீங்க. எல்லா உபகாரங்களுக்கும் நன்றியா இருக்கிறோமா? எல்லாருக்கும் நான் சொல்றேன், அவர் செய்த உபகாரங்களுக்கு நன்றி சொல்லிட்டு போனா சொல்றாரு, செய்த சகல உபகாரங்களை என்ன செஞ்சிடாத, மறந்துடாதுன்னு சொல்றாரு. நீங்க இன்னொரு வசனத்தை கூட நீங்க வாசிங்க, உபாகம் 8ஆம் அதிகாரத்தை வாசிங்க. உபாகம் 8ஆம் அதிகாரத்தை என்னோட கூட எடுத்துக்கொள்ளுங்க. 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். உன்னுடைய பின்னாட்களில் உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை சோதித்து கொள்ளிவாய் சர்ப்பங்களும் தேள்களும் தண்ணீர் இல்லாத வறட்சியுமான பயங்கரமான பெரிய வனாந்தர வழியாய் உன்னை அழைத்து வந்தவரும் உனக்காக பாறையான கண்மலில் இருந்து தண்ணீரை புழப்பட பண்ணினவரும் உன் பிதாக்கள் அறியாத மன்னாவினாலும் வனாந்தரத்திலே உன்னை போஷித்து வந்தவருமான உன் தேவனாகிய கர்த்தரை மறவாதன்றார். மறந்துடுறோம்ல ஈஸியா. ஏன்னா நான் தான் தேங்க்ஸ் சொல்லிட்டேனே, பொருத்தனை காணிக்கை செலுத்திட்டேனே, நான் ஒரு அர்ப்பணம் பண்ணி என்ன செய்துட்டேன், இந்த விஷயத்தை சபைக்கு செஞ்சுட்டேனே, முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறோம். சாகர வரைக்கும் செய்த நன்மை மறக்காம இருக்கிறதுக்கு பேர் தான் நன்றி அறிதல் உள்ள இருதயம். அல்லேலூயா. என்ன செய்யணுமா? 17ஆம் வசனம். என் சாமர்த்தியமும் என் கைபலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளாமலும் இருக்க எச்சரிக்கையாயிருந்து உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர் கொடுத்தவர். மறந்துடுறோம் சார், நம்மெல்லாம் மறந்துடுறோம். அடுத்த ஆசீர்வாதத்துக்காக ஜபம். 40 நாள் உபவாச ஜபம், 21 நாள் உபவாச ஜபம், 12 மணி நேரம் துதி, 6 மணி நேரம் துதி, 5 மணி நேரம் துதி. எங்க வேணா போய் துதி, எங்க வேணா ஜபம் பண்ணு. நன்றி இல்லைன்னா எங்க போய் எதை ஜபிச்சாலும் எதுவுமே நடக்காது. ஏன்னா ஆண்டவருடைய வார்த்தைக்கு எதிரான ஒரு ஜபம் இருக்குன்னா அந்த ஜபத்துக்கு பதில் வராது. ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு, அவர் செய்த சகல உபகாரம் மறவாதே. உபகாரத்தில் சொல்றாரு, அவர் உன்னுடைய திறமையினால, ஓன் கைபலத்தினால, ஓன் ஞானத்தினால இதெல்லாம் நீ சம்பாதிக்கல, நான் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டதுனால உனக்கு கிடைச்சது. நல்ல பிள்ளைகள் கவனிங்க, உங்க பெற்றோருடைய கண்ணீர் ஜெபம் தான் இன்னைக்கு நீங்க நல்லா இருக்கீங்க. நீங்க அடுத்த தலைமுறைக்கு போனா நீங்க உண்மையா இருந்தீங்கன்னா
ஆண்டவர் அடுத்த தலைமுறை ஆசீர்வதிப்பார். ஏன்னா பிதாக்கள் மூலமாக தான் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தை தேவன் பைபிளில் எழுதி வைத்திருக்கிறார். நேரடியான ஆசீர்வாதங்கள் கிடையாது. சபை மக்களுக்கு அப்படிதான். ஆவிக்குரிய பெற்றோர் மூலமாக தான் ஆசீர்வாதங்கள் ஃப்ளோ ஆகி வந்துருக்கு. அவர்கள் பண்ற ஜெபங்கள், கண்ணீர், முழங்கால், பிரயாசம், இதுதான் ஆசீர்வாதத்தை கொண்டு வருது. ஆசீர்வாதம் நிரம்பின பிறகு இந்த உபாகமத்தில் என்ன சொல்றாரு? நீ மறவாதபடி ஏன் சாமர்த்தியமோ ஏன் கைவிலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு தந்தது என்று உன் இருதயத்திலே எச்சரிக்கையாயிரு. வான் பண்றாரு பார்த்தீங்களா? 19 வசனத்தை 20 வசனம் வாணிங்காவே எழுதியிருக்கிறாரு. உன் தேவனாகிய கர்த்தரை நீ மறந்து சேவித்து கொள்ளாமல் நிச்சயமாகவே அழிந்து போவீர்கள் என்று இன்று உங்களுக்கு சாட்சியாக அறிவிக்கிறேன். அப்ப ஆசீர்வாதத்து பின்னாடி ஓடக்கூடாது. அதான் விக்கிரம். ஆசீர்வாதம் வந்த பிறகு ஆசீர்வாதத்து பின்னாடி ஓடிட்டு இருக்க கூடாது. கர்த்தருடைய வார்த்தைக்கு பின்னாடி ஓடி வர வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. எதை நீங்கள் சம்பாதித்தாலும் கர்த்தர் தான் இதை எனக்கு கொடுத்தார். அதுக்கு காரணமானது கர்த்தர் எனக்கு கொடுத்த சபை என்பதை நீங்கள் நினைவு கூற வேண்டும். நம்ம வலது பக்கத்தில் நிற்கிற விசுவாசியா இருக்கணும், இடது பக்கத்தில் நிற்கிற விசுவாசியா இருக்கக்கூடாது. போன வாரத்தில் பார்த்தோம், அந்த விசுவாசிகள் தங்கள் கண்களையே கொடுக்க அவ்வளோ தியாகமாக இருந்தாங்களா. இந்த நாபாலுடைய விஷயத்துக்கு மீண்டு வருவோம். 1 சாமுவேல் எடுத்துக்கொள்ளுங்க, 25ஆம் அதிகாரத்தில் இங்கே ஒரு ஞானமுள்ள செய்கை இங்கு நடந்ததை நம்ம பார்க்குறோம். 25ஆம் அதிகாரத்தில் கவனிங்க. அப்பொழுது 18ஆம் வசனம், அப்பொழுது அபிகாயில் தீவிரமாக 200 அப்பங்களையும் 2 துருத்தி திராட்சை ரசத்தையும் சமையல் பண்ணப்பட்ட 5 ஆடுகளையும் 5 படி வறுத்த பயிற்றையும் வற்றலாக்கப்பட்ட 100 திராட்சை கொலைகளையும் வற்றலான 200 அத்திப்பழைய அடைகளையும் எடுத்துக்கொண்டு கழுதின் மேல் ஏறி தாவீதுக்கு கொண்டு போய் கொடுக்கிறாள். அவன் வந்து அந்த நாபால் ஆட்டு மந்தைய போட்டு மயிர் கத்தரிச்சிட்டு இருக்கிற அந்த பெரிய கேம்புக்குள்ள வந்து என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடி இவளுக்கு செய்தி வந்தவொடனே இத்தனை கொண்டு போய் கொடுக்குறா. பார்த்தீங்களா? இதுதான் நன்றி அறிதல். நாபால் நன்றி அறிதல் இல்லை, ஆனால் அபிகாயிலுக்கு நன்றி இருந்தது. பாருங்க, இவ்வளோ பெருசு பாருங்க. ஒரு 5 ஆட்டை சமைக்கணும்னா அப்போ எவ்வளோ ஃபாஸ்ட்டாக சமைச்சிருப்பா. பெரிய ஸ்டாக்கில் இருக்க அத்திப்படை எல்லாம் எடுங்கடா, 200 அப்பம். யோசித்து பாருங்க, இவ்வளோ பெரிய உதவிக்கு உதவி தான் நன்றியை தவிர உதவிக்கு வார்த்தை நன்றி கிடையாது. உதவிக்கு உதவி தான். நீங்கள் கர்த்தர் செய்த உதவிகளுக்கு பாருங்க, இங்கே மேலெல்லாம் ஒரு 3 ஃபேன் வேணும், இந்த பக்கம் ஒரு 3 ஃபேன் வேணும். கர்த்தர் உங்களை ஆசை இந்த பக்கம் ஒரு 3 ஃபேன், இந்த பக்கம் வாங்கி போடலாம் அழகா. அல்லேலூயா. இந்த ஜன்னல்லாம் ஸ்க்ரீன் இல்லை, அவருக்கு ஸ்க்ரீன் வாங்கி போடலாம். இதுதான் நன்றிக்கு நன்றி தான் செய்யணுமே தவிர வார்த்தையில் நன்றி சொல்லக்கூடாது. அவர் நமக்கு வார்த்தையில் வாக்கு தத்துவம் கொடுத்தாலும் அந்த வாக்கு தத்துவத்தை நடைமுறைப்படுத்தி கொடுத்திருக்கிறார். எனக்கும் நடைமுறைப்படுத்தி இருக்கிறாரு, உங்களுக்கும் நடைமுறைப்படுத்தி இருக்கிறாரு. ஆகவே தான் கொலேசியரிலும் ரோமர் சொல்லியிருக்கு, நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த சபையை வந்து பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கணும்? இந்த சபையை நீங்கள் வந்து சுற்றி பார்க்குறீங்க, இந்த சபையில் இருக்க விசுவாசிகளுக்கு சொல்கிறேன், எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கணும்? சத்தமாக சொல்லுங்க. சந்தோஷமாக இருக்கணும். பார்த்தா எப்படி இருங்க, அடடா இங்கே ஸ்க்ரீன் போட்டால் நல்லா இருக்குமே, அட அங்கே ஃபேன் போட்டால் நல்லா இருக்குமே, அங்கே எக்ஸாஸ்ட் போட்டால் நல்லா இருக்குமே, இன்னும் லைட்லாம் இங்கே வாங்கி கட்டினா நல்லா இருக்குமே, இந்த ஸ்க்ரீன் ஒரு டிஜிட்டல் ஸ்க்ரீனாக போட்டால் நல்லா இருக்குமே. ஆண்டவரே எனக்கு செய்ய உதவி செய்யுங்கன்னு சொன்னால் அதான் நன்றி அறிதல். அது யார் மூலமாக ஆண்டவர் செய்வார். நம்ம ஜெபிக்கலாம், அதோடு நிறுத்திக்குவோம். நமக்கு எதுக்குங்க ஆரம்பிச்சுட்டா பாஸ்ட் நீங்களே செய்யுங்கன்னு சொல்லிடுவார். ஐயா கார் ரிப்பேர் ஆகிட்டே இருக்கு, புதுசாக ஒரு கார் வாங்கலாம், ஐயா அதெல்லாம் சொன்னோம்னா நம்மளே காசு கேட்பாரு. பாஸ்டர் நான் கார் வாங்க உதவி செய்யும்படி ஜெபிங்க பாஸ்டர், நீங்கள் எத்தனை நாள் வேணால் உபவாசம் பண்ணுங்க பாஸ்டர், கார் வரட்டும் பாஸ்டர், வர்ற வரைக்கும் விடாதீங்க பாஸ்டர். நாங்கள் அப்படி தான் ஜெபம் பண்ணோம். வந்த பிறகு சோத்திரம் பாஸ்டர் போயிட்டு வரோம் பாஸ்டர், போயிட்டே இருப்பாங்க. அவர் செய்த உபகாரங்களை மறந்துவிடும் இதயம் நிறைய நமக்கு இருக்கு. ஆனால் அவர் எதை எதிர்பார்க்கிறார் தெரியுமா? இந்த ஆண்டில் அவர் செய்த உபகாரங்களை ஒரு நாளும்
பாட்டு கூட இருக்குல்ல, அவர் செய்த உபகாரங்களை ஒரு நாளும் மறவாதே, ஒரு போதும் மறவாதே. என்னுயிரே ஆண்டவரை போற்று, முழு உள்ளமே அவர் பெயரை போற்று. என்னுயிரே ஆண்டவரை போற்று, முழு உள்ளமே அவர் பெயரை போற்று. அவர் செய்த சகல உபகாரங்களை நீ ஒரு நாளும் மறவாதே, ஒருபோதும் மறவாதே. அவர் செய்த சகல உபகாரங்களை நீ ஒரு நாளும் மறவாதே. ஆமென். ஒருபோதும் மறவாதே. திருச்சபை எப்படி இருக்குன்னா, தேவ ராஜ்ய சிந்தனையோடு காணப்பட வேண்டும். கிங்டம் ஆட்டிடியூட்ல இருக்கணும். முதலாவது ஆண்டவருக்கு என்னென்ன செய்ய வேண்டி இருக்கு எல்லாம் யோசிக்கணும் இந்த வருஷத்துல. அதெல்லாம் நீங்களாகவே மனப்பூர்வமாக செய்யணும். இது வரைக்கும் நான் எப்படி இருக்கேன்னா, நான் முதல்ல யோசிக்கிறது என் குடும்பத்தை யோசிக்க மாட்டேன், ஊழியத்தையும் ஆலயத்தையும் யோசிப்பேன். ஏன்னா நான் ஊழியக்காரனை அழைக்கப்பட்டதுனால சாதாரண ஒரு குடும்ப மனுஷன் யோசிக்கிற மாதிரி குடும்பத்தை மட்டும் யோசித்தேன்னா நான் ஊழியக்காரனாக இருக்க முடியாது. அப்படி யோசித்து 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 தான் இதெல்லாம் கொண்டு வந்து நிறுத்திருக்கு. அல்லேலூயா. ஏன்பா பாஸ்டரை மட்டும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாருன்னா, அவன் கர்த்தருக்கு போக மீதியை தான் பயன்படுத்துகிறான். அதனால தான் இப்போ நான் உங்களுக்கு அந்த வாய்ப்பை இந்த வருஷம் உங்களுக்கு தரேன். நீங்களே என்ன பண்ணுங்க, நீங்கள் என்ன பண்ணுங்க, கர்த்தருக்கு போக வாய் வர மாட்டேங்குதே, இல்லாட்டி இவ்வளோ பெருசு திறக்குமே, ஆசீர்வதிப்பார் அப்படின்னு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த வருஷத்தில் நான் ஐயோ ரொம்ப கவலையை போயிட்டீங்களே. கர்த்தருக்கு போக வாயை சொல்லணும்னா கீழே இறங்கி வருவேன். வெரி குட். கர்த்தருக்கு போக மீதியை தான் நான் பயன்படுத்துவேன். முதலாய் தேவனுக்கு உகந்ததை தேடு, முதலாய் தேவனுக்கு உகந்ததை தேடு, பின்பு எல்லாமே உனக்கு சேர்த்து தந்திடுவார், பின்பு எல்லாமே உனக்கு சேர்த்து தந்திடுவார். அவன் மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். இயேசு தருகிறார் என்று தருகிறார், இயேசு தருகிறார் என்று தருகிறார். அதற்காகத்தான் சிலுவையிலே ரத்தம் சிந்திவிட்டார், அதற்காகத்தான் சிலுவையிலே ரத்தம் சிந்திவிட்டார். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். பரலோகத்தில் ஓரிடம் நீர் பெற வேண்டும். ஹல்லேலூயா. சரி, பைபிள்ல கடைசி புத்தகத்தில் என்ன சொல்றாருன்னா, இதோ சீக்கிரமாய் வருகிறேன். 22:12 எடுத்துக்கொள்ளுங்க. 22:12 ஆண்டவருடைய ராஜ்யத்தில் நீங்களும் நாங்களும் ஒரு நாளைக்கு நிச்சயமா போய் நிற்போன்னு நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. அப்படி போய் நிற்கும் பொழுது எவ்வளோலாம் என்கிட்ட வாங்கினன்ற லிஸ்ட்டை ஆண்டவர் கேட்க மாட்டார். எப்போ என்கிட்ட கேட்டு வீடு வாங்கினேன், நிலம் வாங்கினேன், கார் வாங்கினேன், பைக் வாங்கினேன், அதெல்லாம் வாங்கின எல்லாத்தையும் கணக்கு கேட்க மாட்டார். நீ எனக்கு எவ்வளோ கொடுத்தா என்ற கணக்கு தான் அவர் கேட்பார். அதை தான் இங்கே சொல்லியிருக்கு 22:12. இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனுடைய கிரிகைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன். அங்கே போய் நிறைய பரிசு வாங்குற ஊழியனாக விசுவாசியாக நம்ம இருக்கணுமா? அங்கே போய் கையை கட்டி, எப்பா இவ்வளோ கொடுத்தனே, என்ன பண்ண, எவ்வளோ ஆசீர்வாதம் கொடுத்தனே, சுவிசேஷம் அறிவிச்சியா, இப்படி இருக்கக்கூடாதுன்னு நான் விரும்புகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுதான் வெகுமன் சொல்கிற, உடலை கொடு, உள்ளத்தை கொடு, உற்சாகமா உன்ன கொடு. சந்தோஷமாக ஒப்பு கொடுக்க மாட்டோமே.
எல்லாம் நம்ம ஜெபம் பண்ண சொன்னால் ரொம்ப உற்சாகமாக இருப்போம். ஆனால் கிரியை செய்ய சொல்லும் பொழுது அதெல்லாம் கர்த்தருக்கு பார்த்துக்குவார். கர்த்தருக்கு தெரியாதா நம்ம நிலைமை? கர்த்தருக்கு தெரியாதா? கர்த்தர் நமக்காக எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு நம்ம ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை, விசுவாசிச்சா போதுன்னு நினைக்கிறோம். இங்கே என்ன சொல்லி வசனம் பைபிள் முடியுது? இதோ சீக்கிரமாய் வருகிறேன். இது யாருக்காக எழுதுனது? சபைக்காக எழுதின புத்தகம். 7 சபைகளுக்காக எழுதின புத்தகத்தில் என்ன கடைசியாக முடிக்கிற? இதோ சீக்கிரமாக வருகிறேன், அவன் அவனுடைய கிரிகளுக்கு நான் அளிக்கும் பலன். யாக்கோபில் நம்ம ஏற்கனவே வாசித்தோம். மனுஷன் கிருபையினால் விசுவாசத்தினால் மாத்திரமல்ல கிரியினாலும் நீதிமானாக்கப்பட வேண்டும். ஒரு கிரியுமே செய்யல, ரட்சிக்கப்பட்டு ஒரு பிரயோஜனம் சபைக்கு இல்லை, ஒரு பிரயோஜனம் ஊழியத்துக்கு இல்லை, ஒரு பிரயோஜனம் ஊழியருக்கும் இல்லைன்னும் பொழுது அங்கே போய் நீங்கள் வெட்கப்பட்டு நிற்க வேண்டியதாக இருக்கும். அந்த நிலைமையை அவாய்ட் பண்ணணும்னா கனப்படுத்துகிறவர்களை கனப்படுத்துகிற ஆண்டிலே நீங்கள் கர்த்தரையும் சபையும் ஊழியரையும் கனப்படுத்த கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது ஆண்டவர் வானத்தின் பலகனையை திறப்பார். எப்படி ஆசீர்வதிப்பார் தெரியுமா? அந்த வசனத்தை மட்டும் உங்களுக்கு நான் சொல்லிட்டு நான் முடிக்க விரும்புகிறேன். வாசியுங்கள். எரேமியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். ஜெரமியா சாப்டர் 33 வேர்ட்ஸ் 9. நான் வாசிக்கிறேன், நீங்கள் கவனிங்க. நான் அவர்களுக்கு செய்யும் நன்மையெல்லாம், நீங்கள் உண்மையாக நன்றி அறிதல் உள்ளவர்களாய், கிரியை செய்கிறவர்களாய், கொடுக்கிறவர்களாய், உழைக்கிறவர்களாய், ஜெபிக்கிறவர்களாய் இருந்தால் நான் அவர்களுக்கு செய்யும் நன்மையெல்லாம் கேட்க போகிற பூமியின் எல்லா ஜாதிகளுக்கு முன்பாக அது எனக்கு மகிழ்ச்சியுள்ள கீர்த்தியாயும் புகழ்ச்சியாயும் மகிமையுமாயும் இருக்கும். நான் அவர்களுக்கு அருளி செய்யும் எல்லா நன்மைகள் நிமித்தமும் எல்லா சமாதானத்தின் நிமித்தமும் இவர்கள் பயந்து நடுங்குவார்கள் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் செய்தீங்கன்னா கர்த்தர் இப்படி செய்வார். நீங்கள் இறுக்கி பிடிச்சி எனக்கு எனக்கு எனக்குன்னு வச்சுட்டு இருந்தீங்கன்னா கர்த்தர் எதையுமே செய்ய மாட்டார். இந்த வாக்குத்தத்தம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்டது. இந்த வாக்குத்தத்தம் நம்முடைய சபையை பார்த்து ஏன் சொல்றாருன்னா, நீங்கள் இதை செய்தால், உபாகமத்தில் சொல்லப்படி செய்தால், கொலேசில் சொல்லப்பட்டபடி செய்தால், யாக்கோபில் சொல்லப்பட்டபடி செய்தால் கர்த்தர் இந்த வெள்ளக்கோயில் சபைக்கு இந்த வாக்குத்தத்தத்தின்படி செய்வேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. எனக்கு எத்தனை பேர் நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருக்கிறோம் என்றதை பாருங்க. நன்றியை பற்றி பாட்டு நிறைய பாடுறோம். வருஷ கடைசியில் பாடுவோம், ஃபஸ்ட்டு பாட்டாக தான் பாடுவோம். நன்றி நன்றி என்று நன்றி நன்றி என்று நாள் முழுதும் நாதா. சரி, நன்றியாக இரு. நீங்கள் நன்றி சொல்கிறீங்க. ஒரு நாளைக்கு 1000 சோத்திரம், இப்போ 5000 சோத்திரம்லாம் கூட வந்துருச்சு. சோத்திரம் சொல்லிகிட்டே இருக்கேன். திடீர்னு ஒருத்தர், முடியாத ஒருத்தர், ரொம்ப டயர்டாகி, அம்மா ஒரு 10 ரூபா இருந்தால் கொடுமா, டீ சாப்பிட்டுட்டு போகிறேன்னு கேட்குறாரு. வா சோத்திராண்டவரே சோத்திராண்டவரேன்னு சொன்னால் அந்த சோத்திரம் அங்கே போகும்னு நினைக்கிறீங்க? அவனுக்கு 10 ரூபா கொடுத்துட்டு சோத்திரமே சொல்லாமல் உட்காந்துருந்தாலும் கர்த்தர் ஒன்று ஆசீர்வதிப்பார். நீ வந்து எச்சி கையால் கூட காக்கா ஓட்டாம உட்காந்துக்கிட்டு சோத்திரம் போட்டு நல்லா கவனிங்க. நீங்கள் கர்த்தருடைய கையை திருகி ஆசீர்வாதத்தை பிடுங்கிறதுக்கு தான் ஜபமும் ஸ்தோத்திரமும் இருக்குன்னு நினச்சிங்கன்னா தப்பு. அல்லேலூயா. எல்லாத்துக்குமே ஜபத்தை ஃபார்முலாவாக பைபிள் வைக்கல. கிரிகைன்னு ஒன்று வச்சிருக்கிறாரு, அதை செய்யணும். கீழ்ப்படிதல்னு வச்சிருக்காரு, அதை செய்யணும். ஒப்பு கொடுத்தல் நம்ம வச்சிருக்க, அதை செய்யணும். இதெல்லாம் செஞ்சுட்டு ஜெபம் பண்ணால் கேட்கும். இதை 3த்தையும் செய்யாமல் ஜெபம் பண்ணால் கேட்காது. எத்தனை பேருக்கு காது கேட்குது? அல்லேலூயா. ஆச்சரியப்படக்கூடிய நன்மைகள் செய்யணும். ஃபர்ஸ்ட் காட், புட் காட் ஃபர்ஸ்ட் இன் எவ்ரிதிங். எல்லாத்துக்கும் மேலாக கர்த்தரை கொண்டு போய் வைங்க. இப்போ உங்களை எல்லாரும் ரொம்ப கீழாக நடத்துகிறாங்கிறதுனால நீங்கள் சோர்ந்து போகக்கூடாது. அதே சமயத்தில் உங்களை கீழே நடத்துறதுனால உங்களுக்கு கீழே கொண்டு போய் ஆண்டவர் வைக்கக்கூடாது. உங்களை வேணால் எல்லோரும் கீழே நடத்தலாம், என்ன யார் வேணால் கீழே நடத்தலாம். நம்ம ஆண்டவரை கொண்டு போய் அதுக்கும் கீழே வைக்கக்கூடாது. யார் என்ன கீழே நடத்தலாம்? நான் என் தேவனை முதலாவது வைப்பேன். And the first is seek the kingdom of God and his righteousness and all the things are added unto you. நீங்கள் எல்லாத்துக்கும் தேவனுக்கு முதலிடம் கொடுத்தால், முதலாவது 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 தேவன் 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 என்று வைத்தால் கர்த்தர் உங்களை கொண்டு போய் ஃபர்ஸ்ட்ல வைப்பார்.
அல்லேலூயா. இந்த காலைவேளை தேவனுடைய வார்த்தை கேட்கிற நீங்கள் நாபாலை போல் இல்லாதபடி நன்றி அறிதல் உள்ள சபையை போல, குலேசி சபையை போல, ரோம சபையை போல, அதே போல நாபாலுடைய மனைவி எவ்வளவு நன்றி உள்ளவளாக உடனடியாக கிரியை செய்தாலோ அப்படி இருந்தால் கர்த்தர் உங்களுக்கு எரேமியா 33:9 சொல்லியிருக்கிற அந்த வாக்குத்தத்தை உங்கள் வாழ்க்கையில நிறைவேற்றுவார். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். எத்தனை பேர் இன்றைக்கு நான் தேவனை முதலாவது வைக்க போகிறேன், தேவனுக்கு நன்றியாக இருக்க போகிறேன், அவர் செய்த உபகாரங்களை மறக்கவே மாட்டேன், எப்பொழுதும் நான் ஆண்டவருக்கு உண்மையாக இருக்க போகிறேன்றவங்க மட்டும் எழுந்து நின்று உங்களுக்காக மட்டும் நான் ஜெபிக்க விரும்புகிறேன். Those who are committed your life to God, தேவனுக்கு உண்மையாய் ஒப்பு கொடுக்கும் பொழுது தேவன் உண்மையாய் ஆசீர்வதிப்பார். எங்கள் அன்பு பிதாவே, எழுந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்காகவும் இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். இந்த சத்தத்தை கேட்கிற எந்த இடத்திலிருந்து ஒரு விசுவாசி கேட்பார்கள் என்று சொன்னால் அவர்கள் உமக்கும், இரண்டாவதாக நீர் கொடுத்திருக்கிற சபைக்கும், நீர் அவர்களுக்கு கொடுத்திருக்கிற ஊழியர்க்கும் உண்மையாய் இருக்க, கனப்படுத்த, அதன் மூலமாக ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேங்க நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்கள் என்று மறவாதே. ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை